everyone, வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். இன்னைக்கான டாபிக் வந்துட்டு வீக்லி ரீடிங். இந்த வாரம் எப்படி இருக்க போகுது பார்க்கலாம். ஸோ 3 பைல் வச்சிருக்கேன். பைல் நம்பர் 1 இந்த 555 ஏஞ்சல் நம்பர். ஸோ பைல் நம்பர் 1 555 ஏஞ்சல் நம்பர். Pile number 2 in the black color bracelet, in the karupu color bracelet. Pile number 3 in the beautiful white color tower. Okay, so இந்த 3 பைல்ல எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. more than 1 பைல் தாராளமாக சூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் ஜென்ரல் ரீடிங். பர்சனலாக தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் இருக்குது, அதை வச்சு பர்சனலி காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணுற அந்த பைல் உங்கள் சூழ்நிலைக்கு மேட்ச் ஆகலைன்னா வேறொரு பைலை சூஸ் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. ரைட், ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். டைம் ஸ்டாம்ப் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. ரைட், ஓகே. பைல் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த பியூட்டிஃபுல்லான 555 ஏஞ்சல் நம்பரை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ பைல் நம்பர் 1க்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது பார்க்கலாம். ஓகே, got 8 of Pentacles. So, pile number 1. Pile number 1 பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் some kind of ஒரு ஏதோ ஒரு உங்க லைஃப்ல ஒரு டெம்பரரியான ஏதோ ஒரு உறவு இருக்கு. அவங்க பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, சரி அவங்கள பற்றி உங்களால் டிஸ்கிரைபே பண்ண முடியாது. ஸோ அவங்கள பற்றி ஏதாவது ஒன்று சொல்லுன்னா இப்போ உங்களுக்கு ஒன்றும் புரியாது. அந்த மாதிரி சரி நிறைய வந்து பர்சன்ஸ் இருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு உறவோட வந்துட்டு ஒரு சில பிரச்சனைகள் இல்லைன்னா வந்துட்டு அது பேசாமே கூட அந்த ஒரு உறவு முடியறதுக்கும் ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அண்டு இந்த பர்சன் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் ஒரு உதவின்னு வேணுங்கிறப்ப வந்துட்டு உங்கள் லைஃப்பில் வந்திருப்பாங்க, உங்களுக்கு உதவி செஞ்சுருப்பாங்க. ஆனால் இப்போ அவங்களாவே வந்து மூவ் ஆன் ஆகியிருக்கலாம். ஸோ இது வந்து இவங்களை நினைக்கிறப்பவே எனக்கு வந்து ரொம்ப குழப்பமாக இருக்குது. ஸோ இவங்களா வந்தாங்க, உதவி செஞ்சாங்க, போனாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த பர்சன் சம்மந்தமாக வந்துட்டு ஒரு ஒரு முடிவோ இல்லை ஒரு மூமெண்ட்ஸ் ஏதோ ஒரு விஷயம் வந்து நடக்க வாய்ப்புகள் இருக்குது. ரைட், எல்லாமே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக இருக்குங்க. பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் வந்துட்டு நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து ஒரு நர்வஸ்னஸ் தெரியுது, ஒரு படபடப்பு இருக்குது. முக்கியமாக வந்துட்டு உங்கள் வாழ்க்கையில் அடுத்து என்ன பண்ண போகிறேங்கிற ஒரு எண்ணம் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. நிறைய யோசிப்பீங்க, நிறைய வந்து எனக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது, நான் அடுத்து என்ன செய்யறது, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. அதாவது நீங்கள் கரெக்டான பாத்தில் போயிட்டே இருந்தால் கூட சந்தேகம்ங்கிறது வந்துட்டு ஏதோ ஒரு வழியில் ரொம்ப அதிகமாகவே வந்து இருக்கும் பைல் நம்பர் 1க்கு. ஓகேவா? ஸோ இந்த ஒரு வாரம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், எங்கேயாவது போயிட்டு வாங்க. அண்ட் சோஷியல் மீடியாவிலேருந்து கொஞ்சம் வெளியே வரலாம். பிகாஸ் சம்வேர் உங்களோட சோஷியல் மீடியா ஒரு இந்த எலக்ட்ரானிக் டிவைசஸ் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு இந்த ஒரு அழுத்தங்கள் கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. ஒரு விதமான ஏக்கங்களும் இருக்கும். ஓகேவா? ஏதோ ஒரு அதாவது எல்லாம் இருந்தும் இல்லாத ஒரு உணர்வு வந்துட்டு பைல் நம்பர் 1க்கு ரொம்ப அதிகமாகவே வந்து எதிர்பார்க்கலாம். ரைட்,
நீங்கள் வந்து உங்களோட லைஃப்பில் ஒரு கோல் வச்சுருக்கீங்க, அதை நான் அந்த இடத்துல போய் உட்காந்துடணும், சீக்கிரமாக சேஃப்டி பண்ணிடணும், எல்லாமே டக்கு டக்குன்னு நடக்கணும். இது மாதிரி பொறுமையே இல்லாமல் உங்கள் மனசு வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்கு ரொம்ப படபடப்பாக்கி கொண்டு போகும். சரி, ஃபஸ்ட்டு வந்து ஜஸ்ட் ஸ்டே கிரவுண்டட் அண்ட் அதே மாதிரி வந்துட்டு ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு எதுவும் பண்ணாதீங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வச்சுட்டு நீங்கள் நிறைய வந்து ஐடியாஸை கொண்டு வருவீங்க, பட் உங்களோட ஹெல்த் வைஸ் வந்து ரொம்ப பாதிப்புகள் ஏற்படுத்தும். ஸோ உங்களோட எமோஷ்னல் ஹெல்த்து, மென்டல் ஹெல்த்து ரொம்ப கவனம், ரொம்ப ரொம்ப கவனம். ரைட். அண்ட் உங்கள் ஃபேமிலி இல்லை ஒரு கசின்ஸ், ஃபேமிலி சம்மந்தப்பட்ட பர்சன்ஸ், இல்லை ஏதோ ஒரு ஈவெண்ட், இல்லை ஏதாவது ஒரு கெட் டுகெதர், அது மாதிரியும் வந்துட்டு வாய்ப்புகள் இருக்குது. ரேண்டம்லி பேசுறது, அதே மாதிரி யார் மேலேயாவது கோவத்தில் இருந்தீங்கன்னா இந்த ஒரு வாரமாவது வந்து அந்த கோவம் இல்லாமல் கொஞ்சம் அமைதியாக இருக்கும். எதிர்பார்க்காத ஒரு ஃபோன் கால் ஃபேமிலி சம்மந்தப்பட்ட பர்சன்ஸ் கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். இது என்ன அப்படின்னா, யார் மேலே நீங்கள் ஓவர் வெறுப்பாக இருந்தீங்களோ அந்த வெறுப்பு கம்மியாகி லைக் நீங்கள் அவங்கள பற்றி யோசிக்கிறத ஸ்டாப் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. நிறைய மாற்றங்கள் இருக்குங்க. பைல் நம்பர் 1, நீங்களே அதாவது எதிர்பார்த்த ஒரு விஷயம், எதிர்பார்க்காத ஒரு விஷயம் எல்லாமே வந்துட்டு நடக்கும். உங்கள் பிஹேவியர்ஸில் மாற்றங்கள் இருக்கும். பட் ஆனால் வந்து நிறைய போர்டம் ஆல்சோ தெரியுது, நிறைய போர் அடிக்கிற மாதிரி இருக்குது பைல் நம்பர் 1க்கு இந்த ஒரு வாரம். எவ்வளோ என்டர்டைனிங் இருந்தால் கூட எனக்கு போரிங்காக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. See, you got this too powerful. Okay, நான் இன்னும் ஒன்று எடுக்கிறேன். See, இந்த ரெண்டோட எனர்ஜி பாருங்களேன், இஸ் டூ ஹை. சம்திங் வந்து நீங்கள் உங்களை வந்து ரொம்ப டூ மச்சாக வேல்யூ பண்ண ஆரம்பிப்பீங்க. இவ்வளோ நாளாக இல்லாமல் நீங்கள் உங்களையே வந்துட்டு ஐ டோன்ட் டிசர்வ் திஸ், நான் இன்னும் கொஞ்சம் அதிகமாக மேன்மேலும் போகணும், இன்னும் எனக்கு வந்து பெரிய விஷயங்கள் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துட்டு இந்த ஒரு வாரம் சம்டைம்ஸ் உங்களை தூங்கவும் விடாது. நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு சாங்ஸ் கூட கேட்கறதுக்கு உங்களை வந்து அந்த மனசு விடாது. ஸோ இது வந்து ரொம்ப கொஞ்சம் அழுத்தங்கள் அதிகமாகவே வந்து தெரியுது. சரி, உங்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு எந்த ஒரு வேலையும் வந்துட்டு நீங்கள் அது ஒரு லவ்வோடு செய்யணும், பொறுமையாக செய்யணும். ஒரு காம்படிஷன் அப்படிங்கிறது பைல் நம்பர் 1க்கு செட்டே ஆகாத ஒரு விஷயமா இருக்கும் மோஸ்ட்லி, இல்லையா? ஸோ ஒரு காம்படிஷன் போனீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு இதில் ஜெயிப்பீங்க. பட் ஆனால் லாஸஸ் ஆல்சோ இருக்கும், இழப்புகளும் இருக்கும். ஒரு பக்கம் ஜெயிச்சா கூட இன்னொரு பக்கம் ஏதோ ஒரு இழப்புகள் இருக்கும். ஸோ இது வந்து பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு வாரம் நீங்கள் வந்து போட்டி சீக்கிரம் போகணும் அந்த எனர்ஜி விடுறது ரொம்ப நல்ல ஒரு விஷயம். அப்படி இல்லை அப்படின்னா வந்து ஏதோ ஒரு பாதிப்புகள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஓகே, உங்களோட ஃப்ரெண்ட்ஸு இல்லை ஃபேமிலி இல்லை லவ்டு ஒன்ஸ் இவங்களோட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பைல் நம்பர் 1க்கு. ஓகேவா? உங்களோட ஹாப்பினஸ், பீஸ்ஃபுல்னஸ் எல்லா இதுக்குமே வந்துட்டு அது கை கொடுக்கும். ரைட். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த பியூட்டிஃபுல்லான பிளாக் கலர், இந்த கருப்பு கலர் பிரேஸ்லெட் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வாரம் பைல் நம்பர் 2க்கு எப்படி இருக்குது? எஸ், okay, you got 7 of Cups. Pile number 2. First of all, pile number 2 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ரொம்ப வந்து நிறைய குழப்பங்கள் எதிர்பார்க்கலாங்க. நிறைய யோசனைகள், நிறைய குழப்பங்கள் வந்துட்டு இந்த ஒரு வாரம் வந்து உங்களுக்கு பெரிய ஒரு சேலஞ்சாகவே வந்து இருக்கும். ஓகேங்களா? ஏதாவது யோசனைகள், ஓவரான கற்பனைகள், நிறைய டூ மெனி சாய்ஸஸ். இது என்னன்னா வந்துட்டு ஒரு டைவர்ஷன்ஸ் நிறைய தெரியுது இந்த ஒரு வாரம்.
அண்ட் ஏதோ ஒரு விஷயத்தை நினைச்சிட்டு நீங்க வந்து வருத்தப்படுற மாதிரியும் இருக்கு. இதை விட்டுட்டோமே, கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாமே, அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க ரொம்ப வருத்தப்படுறதுக்கு யோசிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது என்ன அப்படின்னா, பாயிண்ட் நம்பர் 2, மோஸ்ட்லி நீங்க ரொம்ப சென்சிட்டிவ் கேரக்டர். ஒரு சின்ன விஷயம்னா கூட 1000 வாட்டி யோசிக்கிறவங்க, இந்த ஒரு வாரம் இந்த ஒரு பழக்கம் வந்துட்டு உங்களை பாதிக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால ரொம்ப யோசிக்காதீங்க. ரைட். அண்ட் உங்களோட ஒரு ஏதோ ஒரு புதுசாக ஏதோ ஒரு ஐடியாஸ் இருக்க மாதிரி தெரியுது. சம்திங் வந்துட்டு உங்களுக்கு ஒரு இது ஒரு சர்ப்ரைஸ்ன்னு கூட நான் சொல்லுவேன். இது உங்களுக்கு டெஃபினெட்லி ஒரு பெனிஃபிட்டாக தான் இருக்கும். ஓகே, ஸோ ஒரு ஆஃபர் வருங்க. இது வந்து வேலை சம்மந்தமா இல்லை ஏதோ ஒரு ஃபைனான்ஷியல் சம்மந்தமா சம்திங் ஒரு ஆஃபர்ஸ் அப்படின்னு இருக்கு. அண்ட் நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டியிருந்தீங்க அப்படின்னா அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு இது வரைக்கும் எனக்கு ஒரு ஐடியாவுமே கிடைக்கல, நான் எப்படி பண்ணுறதுன்னே தெரியலன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா டெஃபினெட்லி இந்த டைம் உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியாஸ் கிடைக்கும். அதிலிருந்து நீங்கள் வெளியே வர்றதுக்கு ஒரு ஒரு நல்ல வழியும் வந்துட்டு கிடைக்கும். ஸோ இந்த ஒரு வாரம் வந்துட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூ காட் ஸ்ட்ரென்த் கார்டு. ஸோ பொறுமை ரொம்ப முக்கியம். ஸோ ஏதோ ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் கொடுத்தா கூட ஏதோ ஒரு பயத்தை ஆல்சோ வந்து கொடுக்கும். அது இந்த வாரம் வந்து ரொம்ப பெரிய விஷயத்துக்கு நீங்கள் முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுக்கணும். அப்படி இல்லாமல் ரொம்ப டக்கு டக்குன்னு எடுக்கிறது, பார்க்கறது எல்லாமே எனக்கு கரெக்டாக தெரியுதுன்னு சொல்லிட்டு எடுக்கிறது, இது வந்து டெஃபினெட்லி ஒரு சேலஞ்சு தான். ஓகேவா? ஸோ அதனால வந்து பொறுமை ரொம்ப இம்பார்ட்டண்ட். தைரியமாக போல்டாக இருக்கிறது இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டண்ட். எமோஷ்னலி தான் கொஞ்சம் வீக் ஆகிற மாதிரி இருக்கு. எமோஷனல் வீக்னஸ் தெரியுது. இது வந்து ரொம்ப ஓவர் திங்கிங்கிறத தாண்டி எமோஷனல் வீக்னஸுமே கொஞ்சம் அதிகமாகவே வந்துருக்கு. ஓகேவா? ஸோ அதனால பி போல்ட். ஓகே, ஹெல்ப் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டைரெக்டாக நீங்கள் அப்ரோச் பண்ண பாருங்க. ரைட். இப்போ இந்த பர்சன் கிட்ட ஹெல்ப் கேட்டால் கிடைக்கும் அப்படின்னா டெஃபினெட்லி கேளுங்க. பிகாஸ் நீங்கள் ஹெல்ப் கேட்டால் எனக்கு இதை செஞ்சு கொடுன்னு கேட்டால் டெஃபினெட்லி உதவுறதுக்கு ஆளுங்க இருக்காங்க. ஆனால் நீங்கள் ஏதோ ஈகோ பார்த்துட்டு இல்லை ஒரு ஒரு மாதிரி ரொம்ப நீங்கள் உங்களை ரொம்ப டூ மச்சாக வந்து பார்க்குறீங்க, லைக் நான் போய் ஹெல்ப் கேட்கறதா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு தாட் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாத்தையுமே வந்துட்டு தூக்கி எறிஞ்சிடுங்க. அட்லீஸ்ட் இந்த ஒரு வாரமாவது. ரைட். ஸோ ஹெல்ப் வேணுங்கிறவங்களுக்கு டெஃபினெட்லி கிடைக்கும் ஹெல்ப். நெக்ஸ்ட், don't be afraid to sing. Yes, universe. அண்ட் உங்களோட லவ் ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருக்குன்னா லவ் ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் வரும். உங்களோட தேவையில்லாமல் ரொம்ப நாளாக இந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டு இருக்கு. எஸ், அது வந்துட்டு சால்வ் ஆகும். அதுக்கு ஏதாவது ஒரு பதில் கிடைக்கும் இந்த டைம். ஓகேவா? ஸோ குட் ஃப்ரெண்ட்ஷிப், குட் பீப்புள், அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க இந்த ஒரு வாரம் முடிஞ்ச அளவுக்கு. பிகாஸ் ரொம்ப டூ மச்சாக யோசிக்காதீங்க, ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க. ஜஸ்ட் ஃப்ரீயாக ஹாப்பியாக ஒரு மியூசிக் போட்டுட்டு டான்ஸ் இல்லை ஒரு பாடுறது இல்லையா, ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயாவது ட்ராவலிங் போகிறது, இது மாதிரி வந்துட்டு இந்த ஒரு வாரம் இருந்தால் இட் வில் பி லாட் பெட்டர் ஃபார் பைல் நம்பர் 2க்கு. ஓகேங்களா? அண்ட் சரி, யாரோ ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு உங்கள் ஃபேஸில் ஒரு ஸ்மைல் கொண்டு வர வாய்ப்புகள் இருக்குது. ஒரு பிக் ஸ்மைல் எதிர்பார்க்கலாம். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக உட்காந்துருக்க டைமில் ஓகே, ஒரு கம்ஃபர்டபுளாக ஒரு மனசுக்கு ஆறுதலாக ஒரு தெம்பா அந்த பர்சன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருப்பாங்க. உங்களோட ஃபேஸில் ஒரு அழகான ஒரு ஸ்மைலை கொண்டு வருவாங்க. ஓகே, ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஒரு ஒரு குட் திங்ஸ்ன்னு நான் சொல்வேன். பிகாஸ் இந்த ஒரு வாரம் வந்துட்டு பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் உங்களோட இன்னர் ஸ்ட்ரென்த் தான் ஒரு மேஜர் ரோல் வந்து பிளே பண்ண போகுது. ஓகேவா? அண்ட் யூனிவர்ஸ்க்கு கிரேட்ஃபுல்னஸ், யூனிவர்ஸ்க்கு நன்றி சொல்றது, ப்ரே பண்றத கண்டிப்பாக வந்து விடக்கூடாது. அது ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து கொடுக்கும். அண்ட் ஆல்சோ வந்துட்டு டெய்லி வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயம், ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் செய்யறது இன்னும் கொஞ்சம் நல்லது. இப்போ கோயிலுக்கு போகிறது, இல்லைனா வந்து வீட்டில் ப்ரே பண்ணுறது, இல்லையா ஃப்ரெண்ட்ஸோட ஒரு பாசிட்டிவான பீப்புளோட பேசுறது, அப்படி இல்லைனா வந்து 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணுறது, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எந்த விதமான ஒரு ஹெல்ப்பாக இருந்தாலும். ஸோ ஏதாவது ஒரு விஷயம் டெய்லி பாசிட்டிவாக நீங்கள் செய்ய டெஃபினெட்லி வந்துட்டு இந்த ஒரு வாரம் ரொம்ப நல்லாயிருக்கும். ரைட். சம்திங் ஒரு மேஜிக்கலான ஒரு வைப் அப்படிங்கிறது வந்துட்டு எதிர்பார்க்கலாம். ஓகே, 2 விஷயம். உங்களோட மென்டல் ஹெல்த், மன அமைதி ரொம்ப முக்கியம். எமோஷனல் ஹெல்த் அண்ட் ரொம்ப யோசிச்சுட்டு இது பண்ணாதீங்க. இல்லைனா வந்துட்டு தலைவலி வரும், இல்லைனா வந்துட்டு சம் கைண்ட் ஆஃப் ஒரு பாடி பெயின், அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வந்துட்டு வர வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும். ரைட்.
ஸோ பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு இப்போ கரண்ட்லி வந்து ஓவர் நெகட்டிவிட்டி அப்படிங்கிறதே வந்துட்டு நீங்கள் உங்களோட யோசனையிலேருந்து உருவாகுது. ஸோ ப்ரொடெக்ஷன் எடுத்துக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? எங்கே போகிறதா இருந்தாலும் எந்த இடத்துக்கு போகிறீங்கிறது கவனம். மேபி இந்த ஒரு வாரம் வந்துட்டு நீங்கள் விரும்பாத ஒரு பர்சன் கிட்ட இருந்து ஒரு நெகட்டிவ்னு ஒரு இவங்க கிட்ட பேசினா எனக்கு வந்துட்டு ஏதாவது ஒன்று நடக்குதுன்னு சொல்ற அந்த பர்சன் கிட்ட இருந்து ஒரு ஃபோன் கால் வரலாம். அப்படி இல்லைன்னா அவங்க வீட்டுக்கு போறதுக்கு ஒரு அழைப்புதல் வரலாம். இல்லை ஏதோ ஒரு விஷயம் ஒன்று அவங்களா தேடி வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ப்ரொடெக்ஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எஸ், இவங்க தான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா வந்து கொஞ்சம் பிஃபோரே வந்துட்டு நீங்க ஒரு ஒரு கேர்ஃபுல்லா இருந்துக்கிறது பெஸ்ட். ஓகேவா? ஸோ அந்த லிமிட்டோட இருக்கிறது வந்துட்டு ஒரு அளவோட இருக்கிறது வந்துட்டு இந்த ஒரு வாரம் உங்களுக்கு வந்து எந்த நெகட்டிவுமே எந்த ஒரு கெட்ட சக்தியுமே உங்ககிட்ட வந்துட்டு அண்டாம இருக்கும். ரைட்? கெட்ட எண்ணங்கள் உடைய ஒரு பர்சன் ஃபைனலி. ஓகே, ஸோ that's all for pile number 2. Thank you. pile number 3 யாரெல்லாம் இந்த பியூட்டிஃபுல்லான ஒயிட் கலர் டவரை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு வாரம் pile number 3க்கு எப்படி இருக்குது பார்க்கலாம். Okay, what's Seven of Pentacles? First of all, pile number yes, pile number 3. pile number 3 பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு வாரம் சரி, இட் இஸ் அ வார்னிங் சைன். கண்டிப்பாக தேவையில்லாத ஒரு இந்த ஒரு வாரம் பிளாக்கேஜஸ் அப்படிங்கிறது வந்து வெளி சைட்ல இருந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மி. இப்போ நான் ஒரு விஷயம் செய்ய போறேன், எனக்கு ஐடியா இருக்கு, ஆனால் பண்ணலாமா, ஏதாவது ஒரு தடங்கள் வருமா அப்படின்னு யோசனையில் இருந்தீங்கன்னா டெஃபினெட்லி வந்துட்டு வாய்ப்புகள் கம்மி. ஆனால் மிகப்பெரிய தடங்கள்ங்கிறது வெளி பர்சன் கிட்ட இருந்து வரத்துக்கு வாய்ப்புகள் கம்மி. ஆனால் உங்ககிட்ட இருந்து வரத்துக்கு நிறைய இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்ல ஒரு ப்ராப்பர் ஸ்லீப், ஹெல்த்துக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுங்க. நல்ல தூக்கம், அதே மாதிரி ஒரு மைண்டில் ஒரு நல்ல பாசிட்டிவான எண்ணங்கள் ரொம்ப முக்கியம். ஓகேவா? பிகாஸ் வந்து ரொம்ப நாளாக வந்து ஒரு சில பேர் வந்து ஸ்ட்ரெஸ்லேயே இருக்கீங்க, எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னு சொல்றவங்க இந்த ஒரு வாரம் வந்து கொஞ்சம் ஒரு பிரேக் எடுத்து உங்களோட பர்சனலான உங்களோட தனிப்பட்ட ஒரு இஷ்யூஸ், ஒரு ப்ராப்ளம் ஏதாவது இருந்துச்சு, பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை வந்துட்டு சால்வ் பண்ண பார்க்கறது நல்லது. அண்ட் ஆல்சோ ரொம்ப இருட்டிலே இருக்கீங்க, ஒரே பிளேஸ்ல இருக்கீங்கன்னா டெஃபினெட்லி வெளியே வர ட்ரை பண்ணுங்க. பிகாஸ் பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிளாரிட்டியே தெரிய மாட்டேங்குது. ரைட்? தீஸ் டேஸ் நான் அடுத்து என்ன செய்யலாம், என்ன பண்ணலான்ற ஒரு தெளிவில்லாம வந்துட்டு இருக்கீங்க. பிகாஸ் ரொம்ப ஒரே இடத்துல அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்றது ஒரு மேஜர் ரீசன். அண்ட் ரீசன்ட் டைம்ஸ்ல வந்துட்டு ஏதாவது ஒரு ஏமாற்றங்கள் வந்து அடைஞ்சிருக்கலாம். இது நீங்க நம்பின பர்சன் இல்ல நம்பின ஒரு விஷயம் உங்களை கைவிட்டிருக்க வாய்ப்புகள் அதிகம். ஸோ அது இந்த ஒரு வாரம் வந்துட்டு அதனுடைய தாக்கம் வந்து இந்த ஒரு வாரம் உங்களை பாதிக்க ட்ரை பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கொஞ்சம் உஷாரா இருக்கிறது பெஸ்ட். ரைட்? உங்களோட இந்த ஒரு வாரம் வந்து லவ், உங்களோட பார்ட்னரும் நீங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும், பேசுறதுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். அண்ட் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து ரேண்டம் பர்சன் மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. க்ரஷ் வரலாம். ரைட்? ரேண்டம்லி அந்த ஒரு லவ் எனர்ஜி அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கும். இது வரைக்கும் லவ்வே எனக்கு அந்த ஃபீலிங்கே வரலன்னு சொல்றவங்களுக்கு கூட வந்துட்டு அந்த லவ் உணர்வுகள் வர்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ரைட்? அண்ட் ஒன் மெச்சூர்டான ஒரு குட் பர்சன் மேலே வந்துட்டு உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வர வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் எனி கைண்ட் ஆஃப் ப்ரப்போசல் எதிர்பார்க்கலாங்க இந்த ஒரு வாரம் வந்துட்டு. பர்சனல் சைட்லயும் வந்துட்டு லவ் ப்ரப்போசல் இல்லை ஒரு குட் ஃப்ரெண்ட்ஷிப் ப்ரப்போசல் கூட வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்க கூட ஃப்ரெண்ட் ஆகணும், உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி கூட ஒரு ப்ரப்போசல் வரலாம். அண்ட் அந்த பர்சன் குவைட் மெச்சூர்டாக இருக்க வாய்ப்புகள் இருக்கு. நல்ல ஒரு யூ ஹாவ் குட் ஏஜ் டிஃப்ரென்சஸ் இருக்கும். அண்ட் பட் ஆனால் வந்துட்டு அவங்க
இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹிண்ட் மாதிரி தான் கிடைக்க வாய்ப்பு இருக்கும். எக்ஸாக்ட் ப்ரப்போசல் அப்படிங்கிறது கூட இருக்க சான்சஸ் கம்மி தான். ஃபுல்லாக எக்ஸ்ப்ரெசிவாலாம் இருக்க மாட்டாங்க. ஒரு ஹிண்ட் கிடைச்ச மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். ஸோ ஒரு லவ் விஷயத்தில் கொஞ்சம் ஒரு த்ரில்லிங்கான ஒரு குடான ஒரு எனர்ஜி இருக்குது. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஓவராக யோசிக்காமல் இருக்கிற வரைக்கும் அது வந்துட்டு உங்களை பாதிக்காது. அண்ட் அதே மாதிரி இந்த ஒரு வாரம் வந்துட்டு நீங்கள் அடுத்து என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம்ங்கிறத தாண்டி சம்பேர் வந்து அப்படியே ஸ்டக்கான மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. உங்களோட யோசனைகள்லையோ இல்லை உங்களோட பிளான்லையோ ஏதோ ஒரு விஷயம் வந்து அப்படியே ஸ்டக் ஆகியிருக்கலாம். அண்ட் ஒரு சில பேர் வந்துட்டு ரீசெண்ட் டைமில் ரொம்ப செலவு பண்ணியிருக்கீங்க, ரொம்ப எக்ஸ்பென்சஸ் பயங்கரமாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதில் கூட வந்துட்டு ஒரு ஸ்டாப் பண்ணி ஒரு பிளாக்கேஜஸ் அப்படிங்கிறது வந்து எதிர்பார்க்கலாம். சம்திங் ஏதோ ஒரு விஷயம் ஃப்ரீஸ் ஆகுது இந்த ஒரு வாரம். பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நீங்கள் மோஸ்ட்லி நிறைய யோகா பண்ணுங்க, இல்லை எக்ஸசைஸ் பண்ணுங்க. ஒரு ஃப்ளெக்சிபிள் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? ஃப்ளெக்சிபிலிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய வாக்கிங் போங்க, இல்லையா சும்மா ஒரு பைக் டிரைவ், இல்லை எங்கேயாவது வந்து ஜஸ்ட் கெட் ஃப்ரெஷ் ஏர். உங்கள் பாடி ஃப்ளெக்சிபிலிட்டி, மைண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி ரொம்ப முக்கியம். ரைட். ஸோ சரி, உங்களுக்கு வந்து இந்த ஒரு வாரம் வந்து ஜஸ்ட் கீப் யுவர் செல்ஃப் கூலுன்னு நான் சொல்வேன். அதாவது ஜஸ்ட் கூலாக இருங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ், அதாவது நீங்கள் பேசுகிற அந்த வார்த்தையிலே வந்துட்டு தெரியும் நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க, எவ்வளோ கூலாக இருக்கீங்க. ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் ஹவ் யூ டாக். நீங்கள் எப்படி பேசுகிறீங்க, எப்படி ஒரு விஷயத்துக்கு பதில் சொல்கிறீங்க, அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ஒரு வாரம். ஸோ ஓகே. Confidence, it comes with time and practice. Yes, confidence is more important. சரி, நீங்கள் வந்து சம்மேர் வந்து உங்கள் வீட்லேயோ இல்லை யார்கிட்டயோ வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து ஓப்பன் அப் பண்ண போகிறீங்க. ஸோ ரைட் டைம்க்காக நான் வெயிட் பண்ணுறேன். பட் நிறைய யோசனைகள் போயிட்டு இருக்கு. ரைட். ஸோ அது வந்து இந்த டைம்ஸ் உங்களுக்கு வருது. பி கான்ஃபிடென்ட். ஓகே. அண்ட் சோலோ ட்ராவல் பாசிபிள். சோலோ ட்ராவலுக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா பாசிபிள். ஓகே. ரொம்ப நாளாக எனக்கு ஒரு இடத்துக்கு நான் போகணும், ரொம்ப தனியாக ட்ராவல் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை. அந்த ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ஆசைன்னா எஸ், கண்டிப்பாக முடியும். ரைட். ஸோ அண்ட் ஆல்சோ வந்து ஏதோ ஒரு நியூ ஹாபி லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்குது. ரீசெண்ட் டைமில் ஏதோ ஒரு விஷயத்து மேலே ரொம்ப உங்களுக்கு ரொம்ப அட்ராக்ட் ஆகிட்டே வரீங்க. ஸோ அது ரிலேட்டடாக வந்து ஒரு நல்ல நியூஸ் எதிர்பார்க்கலாம். புது ஹாபி, இல்லை புது பேஷன், இன்ட்ரெஸ்ட்டு, எனக்கு இது கற்றுக்கணுன்ற ஒரு விஷயம் வந்து உங்களுக்குள்ளே இருக்குது. கொஞ்ச நாளாகவே வந்துட்டு அது சம்மந்தமாக நீங்கள் நிறையா படிக்கிறீங்க, பார்க்குறீங்க. எஸ், டெஃபினெட்லி வந்துட்டு அந்த விஷயத்த வந்துட்டு இந்த ஒரு வாரம் வந்துட்டு நீங்கள் அட்லீஸ்ட் அதை கற்றுக்கிறதுக்காவது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாவது வந்து எடுத்து வைப்பீங்க. ஸோ சம்திங் வந்துட்டு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு வச்சுக்கலாமே. ரைட். ஸோ பி கான்ஃபிடென்ட், அதுதான் ஒரு விஷயம். ஓகே. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் pile number 3. தேங்க்யூ. ஸோ 3 பைலுமே டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் பார்த்தாச்சு. இதெல்லாமே ஜென்ரல் ரீடிங். பர்சனலாக தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் இருக்குது, அதை வச்சு பர்சனலி காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.